ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கோல்டோட ப்ரைஸ் வந்து திடீர்னு திரும்பவும் ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ சமீபத்தில் கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. பிகாஸ் டொனால்ட் ட்ரம்போட அந்த அனௌன்ஸ்மெண்ட், சைனா இந்த டேரிஃப் எல்லாமே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னனால. பட் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா கோல்டோட ப்ரைஸ் திருப்பியும் 500 வெள்ளி ஏறிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நடந்த சில ஊரில் உள்ள அந்த வார் இஷ்யூஸ், ஓகே, இதுவும் சொல்லலாம். இது வந்து நம்ம எக்கானமியை கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிளாக வச்சுருக்கு. ஸோ இதுதாங்க, கோல்டு எப்போவுமேங்க விலை ஏறுறது இறங்குறது வந்து நிரந்தரமே கிடையாது. ஏன்னா உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது எக்கானமியை பாதிக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சடன் இஷ்யூஸ் வருதோ அவங்க கண்டிப்பாக கோல்டை தான் நாடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கோல்டோட டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. ஸோ அதனால் கோல்டு ப்ரைஸ் ஏறுது. பட் என்ன இருந்தாலும் லாங் டேர்மில் நீங்கள் பார்க்கும்போது கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சேவிங் பண்ணுறதை விட்டுறாதீங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், கோல்டை வாங்கி எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கோல்டு மட்டும்தான் உங்கள் காசோட வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் காசாக பேங்கில் வச்சுருந்தீங்கன்னாக்கா எனி டைம் காசு வேல்யூ ட்ராப் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, நம்மளே அந்த காசு எடுத்து செலவு பண்ணிடுறோம். பட் நீங்கள் கோலாக மாற்றி வச்சிங்கனாங்க அந்த காசோட வேல்யூ எப்போவுமே ப்ரொடெக்டடாக இருக்கும். பிகாஸ் லாங் டேர்ம் கோல்டு ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் காசும் எங்கேயுமே போகாது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோலாக உங்கள் கூடயே இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணுன்னா இங்கே உள்ள அந்த ப்ளூ பேக்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. அப்படி இல்லைனா நம்மளோட பயோவில் லிங்க் இருக்கும், லிங்கை கிளிக் பண்ணி எனக்கு புலனம் பண்ணுங்கள். மினிமம் 100 வெள்ளியிலே எப்படி கோல்டு சேமிப்பு ஆரம்பிக்கிறது அப்படின்ற விவரத்தை நான் ஷேர் பண்ணுறேன்.